ராஜபக்சே அங்க இருக்கக்கூடிய மக்களை பிரித்தாள்கிறார் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா அவர் இந்த கலவரத்திற்கு அல்லது இந்த தாக்குதலுக்கு பிறகு சொல்ற கருத்து இலங்கையில சட்டத்தை கையில் எடுக்க யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், இரண்டு தரப்பும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும், இந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை தான் சொல்றார். உலகம் ஃபுல்லா இப்படிப்பட்ட நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை தான் அரசியல் தலைமைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க கையாளக்கூடிய அரசியல் என்ன, அதுதான் இங்க முக்கியம். தமிழர்கள் எல்லாரும் இலங்கை மக்கள் தானே அப்படித்தானே நீங்க சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு அந்த சம உரிமை கொடுக்க முடியல? ஏன் முடியல? அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தென்னிலங்கை அரசியல் அடிபட்டு போயிடும். ஜாதிக ஹேல உரிமை என்ன சொல்லுது? இப்ப இருக்கிற அந்த பொதுபல சேனை என்ன சொல்லுது? இதுக்கு பின்னாடிலாம் ராஜபக்சே இல்லையாமா? அப்பட்டமான பொய். இது சேனநாயக காலத்துல இருந்து வரக்கூடிய அரசியல். இது அதான் நான் சொன்னேன், 1948க்கும் முற்பட்ட அரசியல். இது சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் என்பது அந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே ஏற்பட்டு விட்ட ஒரு அரசியல். எனவே அதை நிர்ணயித்தவர்கள் புத்த பிக்குகள், அவர்கள் பௌத்தர்களே அல்ல. இதைத்தான் தலைவர் சுட்டி காட்டினார். மகாவம்ச மயக்கத்தில் இருந்து சிங்கள உலகம் மீளும் வரை எமது இனத்திற்கான உரிமையும் சம உரிமையும் கிடைப்பது என்பது கனவாகவே முடிந்து விடுகிறது. அதுதான் என்னை ஆயுதத்தை தூக்க வைத்திருந்தது. அவர்கள் பௌத்தர்களாக இருந்தால் நான் ஆயுதத்தை எடுத்திருக்க மாட்டேன் என்றார். பேரினவாதத்தை எதிர்த்து நின்றவங்க அதற்கு உறுதியான ஒரு அரசியல் கூட்டணியை உருவாக்குவதிலும் தவறிவிட்டார்கள். அப்பவே நீங்க மலைய தமிழர்களையும் தமிழ் பேசும் இஸ்லாமியர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அணியாக கட்டுவதில் தவறிட்டீங்க அப்படிங்கிற விமர்சனத்துக்கு என்ன? ஒருபோதும் அல்ல. ஆழமாக தமிழீழ விடுதலை போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். குறிப்பாக ஆயுதம், அதற்கு முன்னால் ஈழத்தந்தை செல்வா காலத்தில் அவர் எப்படியெல்லாம் இவர்களை அரவணைத்து நடந்து கொண்டார் என்பது அவர் பெற்ற வெற்றிகளுக்கு அத்தாட்சி. அது மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய அடிப்படையில் இவர்கள் 77 தேர்தலை சந்தித்த பொழுது பெருவாரியான முஸ்லிம் பெருமக்கள் வாக்களித்தது இவர்களுக்குத்தான். அதனாலதான் அவங்க பாத்தீங்க அப்படின்னா கிழக்குல இதெல்லாம் பெரிய அளவிற்கான பிரதிநிதித்துவம் தமிழர் கூட்டணிக்கு கிடைச்சது, தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணிக்கு கிடைச்சது. அதனால அதெல்லாம் உண்மையில்லை. இன்னொன்னு, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தில் பங்கேற்ற இவருடைய பங்கேற்பை நீங்கள் மறுத்துவிட முடியாது. தளபதிகளாக இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, காத்தான்குடி கலவரத்தினுடைய பின்னணியை அதையெல்லாம் ஆராய்ந்து வெளிக்கொண்டு வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஃபோரம் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு அமைப்பை தலைவர் சொல்லி ஏற்பாடு செய்து அந்த பின்னணி எல்லாம் வெளியே கொண்டு வந்து அதையெல்லாம் செய்தியாக்கினார்கள், தொகுத்தார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு விடுதலை போராட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துவதற்கு அந்த ஆளக்கூடிய அந்த அதிகாரம் எல்லா விதமான முயற்சிகளையும் கையாளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். என்றைக்குமே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். இல்ல, ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் தம்பி பேசட்டும். ஒரே ஒரு விடயம், தமிழர்களோ அல்லது முஸ்லிம்களோ பெரும் நிலப்பரப்புகள் அல்ல. சராசரி நிலமுடைய சராசரி விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், சார்ந்து வாழ்பவர்கள், ஒரு பகுதியிலேயே வாழ்பவர்கள். இதுதான் முக்கியம். நீங்க அங்க தாக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு நீதி அப்படின்னு கேட்டா எங்க கேட்கிறது? என்ன தீர்வை நோக்கி இந்த சம்பவங்கள் இட்டு செல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ இவர் ராஜபக்சேனுடைய அறிக்கையை பத்தி சொன்னீங்க. ராஜபக்சே இந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு சர்வதேச நிர்பந்தம் காரணமா இருக்கிறது. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இன்னும் ஐக்கிய அரபு நாடுகள், பல்வேறு வளைகுடா நாடுகள்லாம் இன்றைக்கு நிர்பந்தம் கொடுக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அந்த சர்வதேச நிர்பந்தம் தான் அங்கே அங்க இருக்கக்கூடிய அந்த அனைத்து மக்களுக்குமே ஒடுக்கப்படக்கூடிய அந்த தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமான தீர்வையும் நீதியும் பெற்று தரக்கூடியது சர்வதேச நெருக்குதல்கள் தான் ஏற்படுத்துமே தவிர ராஜபக்சேவால் அங்க நீதி நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் இந்தியா இதில் மௌனம் காப்பதை தவிர்த்து உடனடியாக இந்தியாவின் தரப்பிலிருந்து கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான. ஏன்னா அண்டை நாடாக இருக்கிறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலில் அதனுடைய பாதிப்புகளை உணரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற காரணத்தால், எதிர்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நாடாக இருக்கிற காரணத்தால் இந்தியா உடனடியாக இதில் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். அங்கு பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடா இருக்கும். இந்தியா தலையிடணும்னு சொல்றீங்க. ஆமா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு இதற்கான கண்டனத்தை பதிவு செய்யணும்னு சொல்றீங்க. திருமாவளவனும் நேற்று அதே மாதிரி கோரிக்கையை தான் முன் வச்சிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.